Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா January 21st. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஃபர்தர் வீக்கு எப்படி இருக்க போகுது மார்க்கெட், ஸோ என்னென்ன அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம், எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணி என்னென்ன லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம், அதான் வந்து நீங்கள் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். ஸோ இந்த டே டைம் ஃப்ரேமில் வந்து எனக்கு 2 லெவல் ஆப்வியஸாக கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செட் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து ஃப்ரைடே 6th ஜனவரியிலிருந்து 20th ஜனவரி வரைக்கும் நமக்கு ஃபார்ம் ஆன மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட். இதில் எனக்கு கிடைச்ச லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,900 and 42,700. ஸோ இந்த லெவல் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துச்சு, மறுபடியும் வந்து மேலே போயிடுச்சு, மறுபடியும் இங்கே கீழே வந்துச்சு. ஃபர்தராக வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கணும். பட் அப்படி வராமல் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபர்தர் கன்சால்டேஷன் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் முடிவு பண்ண போது அந்த டைரக்ஷனில் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மந்த்ஸ் வந்து நமக்கு மேலே ஆல் டைம் ஹை போகிறதுக்கோ இல்லை வந்து ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகி மறுபடியும் மார்க்கெட் வந்து 40,000 or 39,000 வர்றதுக்கு சான்சஸ் அதுதான் டிசைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம க்ரூஷியல் லெவலில் இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து மேஜர் ட்ரெண்ட் டிசைட் பண்ண போகுது. ஸோ இதான் வந்து நம்மளோட அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து கேண்டிலில் பார்ப்போம். ஸோ கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து இது என்ன கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில். ஸோ டோஜி கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த டோஜி கேண்டிலோட பர்பஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டில் வந்து ஒரு டெம்பரரி பயாஸ் சேஞ்ச் ஆகுதோ இல்லை ஒரு ஹால்ட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் டிசைட் பண்ணுறதுக்கான இந்த டோஜி. ஸோ இதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ டோஜிக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக வந்து டோஜி கேண்டலுக்கு எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோஜியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டோஜியோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42,315 வச்சுக்கலாம். 366 இருக்குது, நம்ம 315 வச்சுப்போம். அதே மாதிரி ஹையர் சைடு நம்மளோட டோஜியோட ஹை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,700. ஸோ இதான் வந்து 42,700. ஸோ இதை ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து நம்ம ஃபர்தராக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 4 hours டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ 42,350 தான் நமக்கு வந்து இங்கே ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து அது ஒத்து போகுது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 42,350 கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,900 வந்துடும். அதுவே வந்து 42,700 மேலே நமக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக எந்த ஹை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் இங்கே போகும். சரிங்களா? ஸோ 43,500 தான் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதே வந்து நம்ம இன்னொரு டைப் ஆஃப் பேட்டர்னில் நம்மளால் வரைய முடியும். ஸோ அது எந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக நம்மளால் வரைய முடியும். ஸோ இங்கேருந்து இங்கே வச்சுக்கலாம், அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து இங்கே வரையலாம். ஸோ இப்படி வரையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நீங்கள் மேப் பண்ணும் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லெவல் கொடுக்குது. ஸோ ஃபர்தராக இங்கே போகுது. ஸோ ஒன்ஸ் இங்கே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இப்போ மார்க்கெட் 42,700 மேலே பிரேக் கொடுத்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ரேஞ்சோட லோயரை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி பிரேக் பண்ணிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 40,000 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே வந்து இன்னொரு கேஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட் இப்படி போயிட்டு மறுபடியும் டச் பண்ணிட்டு மேலே பிரேக் கொடுத்து இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் கொடுத்துச்சு, நல்ல மொமெண்டமோட பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஐடியில் சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 42,700 தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் வீக்காக 43,400 அண்ட் தென் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனோட டாப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4,400 ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதான் கைஸ், இதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுவே வந்து நம்ம ஃபர்தராக வந்து மற்ற பொசிஷன்ஸ் அதாவது இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேரெக்டாக 1 hour or 50 minutes போகணும். ஸோ எதில் போனாலும் நமக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் இருந்து 50 minutes போனாலும் நம்ம வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஸ்கேல்பிங் பண்ண முடியும், பட் நம்மளால் வந்து ஒரு 100 to 200 points ஆப்ஷனில் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ நமக்கு அந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா டேரெக்டாக நமக்கு இம்பல்ஸ் மூவ் கிடைக்கும். அப்படி இம்பல்ஸ் மூவ் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து ஈஸியாக வந்து 200 points நமக்கு கிடைக்கும். சரிங்களா கைஸ்? ஸோ இப்போ 1 hourல பார்த்தாலும் உங்களுக்கு அதே தான் வரும், 50 minutesல பார்த்தாலும் அதே தான் வரும். ஃபர்தராக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 minutes இன்ட்ராடே ட்ரேடாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரையலாம் 50 minutes டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில். ஸோ இந்த இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட செல்லிங் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே. அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 42,650க்கு மேலே இருக்கணும். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 42,250 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். அண்ட் இதை உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேரெக்டாக வந்து 42,000 கிட்ட வந்துடும். ஸோ இதான் வந்து
ஃபர்தர் வீக் அனாலிசிஸ். ஸோ இப்படி தான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஓவராலாக வந்து நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி எந்த சைட் பிரேக்கர் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம், பையோ இல்லை செல்லோ. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.